அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன் எந்த லாங்குவேஜ்ல எழுதலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ்நாடு சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன் இதை ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்றாங்க டிஎன்பிஎஸ்சி மூலமா. இந்த ஜுடிஷியரி எக்ஸாமினேஷனை நீங்க தமிழ் அல்லது இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்ல எழுதலாம். ஸோ நீங்க என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு நல்ல எஃபிஷியன்ட் ஸ்கில் இருக்கணும். அப்படி இருக்கிற போதுதான் நீங்க எழுதுற ஆன்சர் ரைட்டிங் அது ஒரு ஃப்ளோ கிடைக்கும். அப்ப அது பிரசன்டபிளா இருக்கும். ஸோ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லாங்குவேஜை எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஒரு லாங்குவேஜை நம்ம செலக்ட் பண்றதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க ஸ்கூலிங் அதுக்கப்புறம் லா கிராஜுவேஷன் இந்த ரெண்டும் எந்த லாங்குவேஜ்ல பினிஷ் பண்ணீங்க அப்படிங்கறத முக்கியமா பார்க்கணும். அப்புறம் நார்மலாவே உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியன்ட்டா இருக்கு, எந்த லாங்குவேஜ்ல நீங்க நல்லா டேலண்டடா இருக்கீங்க அப்படிங்கறதையும் பார்க்கணும். ப்ரிலிம்ஸ் அதுக்கப்புறம் மெயின்ஸ் 2 கொஸ்டின் பேப்பருமே இங்கிலீஷ் அதுக்கப்புறம் தமிழ் ரெண்டுமே கலந்துதான் இருக்கும். ஒரு கொஸ்டின் முதல்ல இங்கிலீஷ்லயும் 2வது தமிழ்லயும் இருக்கும். நீங்க எந்த லாங்குவேஜ்ல எழுதுறீங்களோ அந்த லாங்குவேஜை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் அப்புறம் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க படிச்சு பார்த்து உங்களுக்கு எதுல ஆன்சர்ஸ் புரியுதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்ல ஆன்சர்ஸ் ஃபில் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரிட்டனுக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஓஎம்ஆர் ஷீட்ல ஆன்சர்ஸ் ஃபில் பண்ணி நம்ம சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி சப்மிட் பண்ணிக்கலாம். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப்ல நம்ம ஆன்சர்ஸ் எழுதணும். அதனால நீங்க ஒண்ணு தமிழ் ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணணும். டிரான்ஸ்லேஷன் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி தான் எழுதுவோம். தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். ஆனா லா பேப்பர் 1 and 2 and 3 இது 3 பொறுத்த வரைக்கும் நீங்க இங்கிலீஷ்ல ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லயே ஃபாலோ பண்ணணும். தமிழ்ல ஃபாலோ பண்றீங்கன்னா தமிழ்ல ஃபாலோ பண்ணணும். பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா, லா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஸ்கூலிங்ல காலேஜ்ல இங்கிலீஷ்ல படிச்சிருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ்ல அவங்களால எழுத முடியும் லா பேப்பர். ஆனா லா பேப்பர் 2 and 3 இது 2 பொறுத்த வரைக்கும் எல்லாருனாலையும் இங்கிலீஷ்ல எழுத முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க் தான். நல்ல ஃப்ளூயண்டா முதல்ல இருந்தே இங்கிலீஷ்ல படிச்சுட்டு வரவங்க நீங்க கண்ணை மூடிட்டு இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிடுங்க. ஆனா இல்ல அப்பப்ப நமக்கு அவ்வளோ கரெக்டா வராது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்க தமிழை செலக்ட் பண்றது பெஸ்ட். ஏன்னா அந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் கனெக்டிவிட்டி ஒரு ஃப்ளூயன்ட் கிடைக்கல அப்படின்னா இங்கிலீஷ்ல அர்த்தமே மாறி போயிடும். அப்ப நீங்க சொல்ல வந்ததை சில சமயங்கள்ல சொல்ல முடியாம போயிடும். இல்ல நீங்க சொல்லியிருப்பீங்க, வேற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ அதை படிக்கிறவங்களுக்கு வேற மாதிரி புரிஞ்சு அர்த்தத்தையே மாத்தி கொடுத்துரும். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால நீங்க ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் லா 2 and லா 3 இந்த 2 பேப்பரும் ஃபர்ஸ்ட் என்ன லாங்குவேஜ்ல எழுத போறீங்க அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்க மித்த பேப்பரை செலக்ட் பண்ணுங்க. சிவில் அண்ட் கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் இது 2லயும் அட்லீஸ்ட் 2 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதை நீங்க தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் எழுதி பார்த்துட்டு அதை 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்து செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணி உங்களுக்கே அது எது பெஸ்ட் அப்படின்னு தோணுதோ அந்த லாங்குவேஜை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல லாங்குவேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி தான் மற்ற பேப்பர்ல லாங்குவேஜை நீங்க டிசைட் பண்ணும். லா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூலிங்ல காலேஜ்லயும் இங்கிலீஷ்லயே படிச்சுட்டு இருப்போம். ஏற்கனவே இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம், ப்ராக்டிஸ்லயும் இங்கிலீஷ்ல பார்த்திருப்போம், படிச்சிருப்போம். அதனால இங்கிலீஷ் பழக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல சில சமயங்கள்ல சொதப்பிடும். நான் புதுசா லா பேப்பர் 1 இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா எனக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பேப்பரை நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கும் 2 பேப்பரை கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கும் ஒரு இருக்கிற வித்தியாசம் தான் இருக்கும். ஸோ ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல நீங்க 2 பேப்பரை கஷ்டப்பட்டு இங்கிலீஷ்க்கு மாத்தணும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்க ஒரு பேப்பரை தமிழ்ல லா பேப்பர் 1 சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அதுல இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கு. நீங்க இவ்வளவு நாள் இங்கிலீஷ்ல படிச்சுட்டு இருக்கீங்க, இனி தமிழ்ல சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா அப்படி பண்ணும்போது நீங்க அதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவீங்க. அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் பேப்பர்ல கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அப்படி நீங்க 2 லாங்குவேஜ்லயும் படிச்சு எக்ஸ்பர்ட் ஆயிருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டிரான்ஸ்லேஷனை அழகா ஸ்கோர் பண்ணிடலாம், ஈஸியாவே ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அதனால லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த லாங்குவேஜை எழுத போறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா பிரிலிமினரிக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிடணும்.
ஏன் அப்படின்னா ப்ரிலிமினரிலேயே நம்ம மேக்ஸிமம் கொஷின்ஸ்க்கு மேக்ஸிமம் ஆன்சர்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதையே தான் மெயின்ஸ்க்கும் ரீகலெக்ட் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்டே ஒரே லாங்குவேஜில் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸ் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லை ப்ரிலிமினரி வரைக்கும் நீங்கள் லாங்குவேஜை டிசைட் பண்ணலை, லாஸ்ட் மினிட்ல லாங்குவேஜை டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனை நம்ம எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரிலிமினரி அப்பவே நீங்க என்ன லாங்குவேஜ் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா ஈஸியா கிராக் பண்ணிடலாம். ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் கஷ்டமா தெரியாது. ஆனா ப்ரிலிமினரிக்கு முன்னாடியே லாங்குவேஜை டிசைட் பண்ணலைன்னா மெயின்ஸ் ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால லாங்குவேஜை டிசைட் பண்ணாம ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. லாங்குவேஜை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. டிசைட் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் சைமல்டேனியஸா 2 லாங்குவேஜையும் நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியரி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ.